ஜெமினி ஏஐ எதற்கு? நீங்கள் அமெரிக்காவில் இல்லை என்றால் அது இந்தியா தான். சேலை அணியுங்க, போட்டோ எடுங்க. ஒரிஜினல் சேலையில் அழகா இருக்கீங்க, அம்மாவோட சேலையில் இன்னும் அழகா இருக்கீங்க என ரத்தன் டாடாவின் மேலாளராக இருந்த சாந்தனு நாயுடு கூறியுள்ளது அதிகம் கவனம் பெற்று வருகிறது. ஏஐ வச்சு படம், ஏஐ வச்சு படம் வருது, ஏஐ வச்சு என்னென்னவோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏஐ கண்டுபிடிச்சதே தப்பு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால ஹியூமன்ஸ்க்கு நிறைய வேலை இல்லாமல் போகலாம். ஸோ எல்லாமே ஏஐ பண்ணுச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஹியூமனுக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு என்னோட கேள்வி. ஸோ கண்டுபிடிக்கிறது ஒரு நல்லதுக்கும் இருக்குது, ஒரு கெட்டதுக்கும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கெட்டதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களே தவிர நல்லதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கம்மி தான். ஏன்னா நான் இன்ஸ்டாவில் நிறைய பார்த்தேன். இந்த அமலா சாட்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃபேமிலியர். அவங்க வந்து ஒரு பையன் வந்து இருக்கிற மாதிரி 2 பேரும் கப்பலாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மூஞ்சே தெரியாது, அவங்க வந்து ஃபெமிலியர், ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ஓகே. இது சாதாரண ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அது ஏன்னு சொன்னால் சில பேருக்கு தெரியுமா? ஏன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, படிக்காதவங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, அது உண்மைன்னு நினச்சி அதை நம்பி அதனால அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து மக்களே அடித்து சண்டை போட்டுக்கின்னு சீக்கிரம் செத்து போங்கடா அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்கு. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஏஐ வச்சு ஃபோட்டோஸ்லாம் போட்டு கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. கப்புள்ஸாக போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணோட ஃபேஸும் அவரோட ஃபேஸும் ஓரளவுக்கு தான் வந்து இருக்கே தவிர மற்ற ஃபுல்லாகவே வந்து ஏஐ மூலியமா வேற மாதிரி இருக்கு. என்னடா இது யாரோ கூட நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கேவலமாக இருக்குது. ரியல் ஃபோட்டோவே நல்லா இருக்குது, இந்த ஏஐ ஃபோட்டோ அவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரத்துக்கு இருக்கலாம். ஏஐ வந்துடுச்சு. அப்புறம் இந்திக்காரங்க வந்து வேலை செஞ்சால் ஓகே, வேலை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு விட்டுடலாம். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் அடுத்த நாட்டுக்கு போயிட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிற மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம தமிழர்கள் வந்து வேறு நாட்டில் வேலை செய்ய போனால் கூட அவங்களுக்குன்னு கொஞ்சம் வேலை செய்கிற பீரியட் தான், அதுக்கப்புறமா அவங்க வந்துடணும். அப்படி தான் இருக்குதே தவிர பர்மனெண்ட்டாக அங்கே ஸ்டே பண்ணணும், ஃபேமிலியோட ஸ்டே பண்ணால் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் தான் எந்த ப்ராசஸும் இல்லாமல் இந்திக்காரங்க ஒரே ஒரு ஏதோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது காமிச்சா ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கொடுத்துற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வந்து வேலை செய்யறதுல நான் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம உரிமையை விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்படியே போயிருந்துச்சுன்னா நம்ம நாட்டில் தமிழர்கள் இருக்கிறதோட இந்திக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.